தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு ஆள் அடி உயரத்துக்கு 5ல இருந்து 6 அடிக்கு ஆழமான பள்ளத்தை வெட்டி கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பிரம்மாண்ட தீக்குழியில இறங்கி தீ மிதிக்கிற கோயிலை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தென் தமிழகத்திலே இப்படி ஒரு தீமிதி திருவிழாவை நீங்க வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இந்த ஆலயத்துல நடக்கக்கூடிய தீமிதி திருவிழாப்போ கம்பம் நட்டு கழுகு மரம் ஏறுவதை பாக்கிறதுக்காகவே லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்களாம். இப்படி இந்த ஆலயத்துல பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய தீமிதி திருவிழாவில நேர்ல போய் பார்த்தாலே உடம்பெல்லாம் சிலுசிலுக்குமா. இந்த தீமிதி திருவிழாவில தீ மிதிக்கிறதுக்காக இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000த்துக்கும் அதிகமான மக்கள் காப்பு கட்டிட்டும் போயிருக்காங்களாம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்பவே பயங்கரமா நடக்கக்கூடிய தீமிதி திருவிழாவுமான தமிழ்நாட்டிலே அதிகப்படியான மக்கள் தீ மிதிக்கக்கூடிய கோயில்கள்ல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கோயிலான சுயம்புவாக உருவெடுத்து 400 வருட பழமையான கோயில்கள்ல ஒன்றான திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம். வரக்கூடிய மாசி மாதம் 9ஆம் தேதி நத்தம் மாரியம்மனுடைய தீமிதி திருவிழா ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடக்க இருக்குது. இதற்கான ஏற்பாடுகள் இப்ப நடந்துட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த ஆலயத்துடைய தீமிதி திருவிழாவில் தீ மிதிக்கிறதுக்காக இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000த்துக்கும் அதிகமான மக்கள் காப்பு கட்டிட்டும் போயிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 6 அடிக்கு ஆழமான பள்ளத்தை வெட்டி அந்த பள்ளத்துல ஒரு ஆளடி உயரத்துக்கு விறகு கட்டைகள் அடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதுல நெருப்பை உண்டாக்கி அந்த தீக்குழியில பக்தர்கள் எல்லாம் இறங்கி தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றி நத்தம் மாரியம்மனுடைய பிரம்மாண்ட தீமிதி திருவிழாவுமே நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 5 மணிக்கெல்லாம் கிளம்பி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நத்தம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து, அதாவது திண்டுக்கல்லேருந்து மதுரை போகிற லைனில் நத்தம்ன்ற ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குமோ என்னமோ அப்படின்லாம் நினச்சி வந்தேன். ரொம்ப சின்ன கோயிலுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்ட தீக்குழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீமிதி நடக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக நடக்கும். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல் செகண்ட் பிளேஸில் போட்டிருப்போம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தீமிதி. இப்போ நார்மல் ஒரு தெருவில் தான் இருக்குது. நத்தம் அந்த மெயின் ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தாலே இருக்குது. இப்போதான் கோயில் உள்ள போயிட்டு வந்தோம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தீக்குழி சக்கத்தையாக இருக்குது. இது வந்து குழி மாதிரி நோண்டி போடுவாங்க போல. இப்போ அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க. வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. நிறைய பேரும் மிதிப்பாங்களாம், லட்சக்கணக்கான பேர். ஆனால் எனக்கு அப்படி ஒன்றுமே தடம் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் ரொம்ப எப்படியும் கண்டிப்பாக அந்த மாதிரி கூட்டம் வந்தாலே பவர்ஃபுல்லான சாமி தான் இது. ஸோ இப்போலாம் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தோம். இப்படி தமிழ்நாட்டிலே மார்ச் 9ஆம் தேதி மிக பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய நத்தம் மாரியம்மன் ஆலயத்துக்கு நீங்களும் ஏதாவது ஒரு நேர்த்தி கடனை வச்சுட்டு போய் மறக்காம உங்க குடும்பத்தோட போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.